ஏதாவது சர்க்கியூட் ப்ராப்ளமா இருக்கும். பேசாம இருங்க. என்ன இப்படி பறக்குது? ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க மேடம். எந்த சுவிட்ச் ஆஃப் பண்றதுன்னு தெரியல மேடம். மேடம் இந்த ஃபேன் எல்லாம் தானா ஆன் ஆகி பேய் மாதிரி ஓடுது மேடம். நான் என்ன மேடம் பண்ணட்டும்? யோ, எதையாவது சொல்லிட்டு இருக்காதயா. எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணுங்க. ஏதாவது பண்ணுங்க. மேடம் ஒரு ஃபேன் ஆஃப் ஆக மாட்டேங்குது மேடம். இங்க எதுவுமே நம்ம கண்ட்ரோல்லே இல்ல மேடம். யோ, இந்த கேஸ் கட்ல இருக்க பேப்பர்லாம் பறக்குது. புடியா? புடிங்க. அம்மா, தாயே. மேடம் எப்படி அந்தரத்துல அம்மன் படம் நிக்குது பாருங்க மேடம். மேடம் பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி மேடம். அடிக்கிற காத்துல அந்த பேப்பர் அந்தரத்துல பறந்துட்டு இருக்கு. அத போய் பில்டப்பா பேசிட்டு இருக்க. எதையும் பூதாகரமா பார்க்காம யதார்த்தமா பாரு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க மேடம். இங்க நடக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கு மேடம். நீங்க நம்மனாலும் சரி நம்மளனாலும் சரி அம்மன் என்ட்ரி ஆயிடுச்சு மேடம். காத்துல சாதாரணமா பறக்கிற பேப்பருக்கு இப்படி கதை கட்டி விட்டுட்டு இருக்காத. ஸ்டேஷன்ல ரைட்டரா இருக்கிறதுக்கு பதிலா பேசாம சீரியலுக்கு ரைட்டரா போய் அங்க கதை எழுது. விட்டா இப்ப அந்த அம்மன் படம் அப்படியே காத்துல பறந்து போய் செவுத்துல ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கோன்னு சொல்லுவ போல. நல்ல ஆளியானி. அம்மா, தாயே. யோ, விட்டா ஸ்டேஷனே கோவில் ஆக்கிருவீங்க போல. நான் ஏதோ சொல்ல போய் அது யதார்த்தமா நடந்துச்சு. கோஇன்சிடென்ட்டா நடந்தா அத மிராக்கிளா பாருங்க. அந்தரத்துல பறக்கிற பேப்பர்ஸ் முதல்ல கேட்ச் பண்ணு. மேடம் இது கோஇன்சிடென்ட் இல்ல மேடம். நீங்க சொன்னதுக்கு அம்மனோட ரியாக்ஷன் மேடம். என்ன பாளையத்தம்மன் படம் பார்த்துட்டு டியூட்டிக்கு வந்தியா?
பேப்பரை புடிங்கன்னா வேதாந்தம் பேசிட்டு இருக்கீங்க. வா வந்து பேப்பர்ஸ கேட்ச் பண்ணு. மேடம், இந்த ஃபைல் இன்னைக்கு நம்ம போயிட்டு வந்த கோயில் சம்பந்தமான ஃபைல். துர்கா சொன்ன மாதிரியே நடக்குதே. நாகம்மா, என்ன இன்னைக்கு ஆரவாரமா வந்து என் மேல ஏறி நிக்கிற? உன்னை பாக்குறப்போ எனக்கு சந்தோஷத்துல என் உடம்பே சிலிர்க்குது. எனக்கு நாகம்மா தான் வந்திருக்கேன்னு தெரியும். ஆனா இப்படி வேற யாராவது பார்த்தாங்கன்னா பயந்து சத்தம் போட்டு ஊரையே கூட்டிடுவாங்க. அதனால இப்ப நீ இறங்கிப்போ. நான் கண்ணை மூடி திறக்கிறப்போ நீ இறங்கி போயிருக்கணும். கண்ணை மூடுறேன். இப்ப நான் கண்ணை திறக்கிறேன். கனவா? என்ன இது? கனவுல எதுக்கு ஆத்தா ஆரவாரமா வந்தா? அம்மா தாயே, எதுக்காக இப்படி ஒரு கனவு வந்தது? இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? கௌரிமா, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? பால் வண்டியே போயிடுச்சு. கௌரிமா, ஐயோ, கௌரிமா, 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 எந்திரிங்க கௌரிமா. ஐயோ, அம்மா போட்டிருக்கு. என்னென்ன? என்னம்மா ஆத்தா, உன் உடம்பு பூரா இறங்கிருக்கா? ஐயோ, உடம்பெல்லாம் முத்து முத்தா இருக்கே.
உடம்புல வந்து இறங்கியிருக்கேன்னு காட்டதா கனவுல வந்தியா? காளி கோவில் திருவிழாக்கு விரதம் இருக்கிறேன். இந்த நேரத்துல அம்மையா இறங்கியிருக்க? இதான் உன் ஆசைன்னா இப்படியே இருக்கட்டும். என்ன திருவிழாக்கு இந்த பேழைய துர்கா எடுத்துட்டு வர சொல்லுச்சு. அதான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. பெரிய முத்தா போட்டிருக்க. எப்படியும் 9 நாளைக்கு இறங்க மாட்டேன். நானும் தண்ணி ஊத்தாம வெளியே போகவும் முடியாது. காளிக்கு விரதம் இருந்து திருவிழாக்கு இந்த பேழையையும் எடுத்துட்டு போக முடியாது. நான் என்ன பண்றது தாயே? கௌரிமா, ஆத்தா உன் மேல இறங்கிருக்கான்னு அழுவுறீங்களா? இல்லண்ணே, திருவிழாக்கு போக முடியாதுல்ல, அதான். இனிமே தொடர்ந்து எப்படி விரதம் இருக்கிறதுன்னு தெரியல. 9 நாளைக்கு எண்ணெய் தண்ணி தொடாம இருக்கணும். சின்ன வெங்காயம் மாலை போட்டுக்கிட்டு பாசி மாலையை கூட கழட்டி வைக்கணும். கௌரிமா, நீங்க ஆத்தாவோட அம்சம் பொருந்தியவங்க. உங்களுக்கே அம்மா போட்டிருக்குன்னா ஏதாவது காரணம் இருக்கும்மா. போன்ல பேசுறப்ப நீ என்ன சாதாரண ஆள்கிட்டயா பால் குடிச்சேன்னு துர்கா சொல்லுச்சு. அதான் ஆத்தா என் மேல இறங்கிருக்கா. சின்ராஸ் அண்ணே, எனக்கு உடனே துர்கா கிட்ட பேசணும் போல இருக்கு. இதோமா, நான் போன் பண்ணி தரேன். அண்ணே வேண்டாம் அண்ணே. ஏமா வேணான்றீங்க? அம்மா, இந்த 9 நாளும் உங்க கூடவே இருந்து பாத்துக்க ஆள் வேணும் இல்லம்மா. என்னதான் நான் கூட இருந்தாலும் துர்காமா வந்து பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லம்மா. இருங்க, நீங்க இருங்க, நானே போன் பண்றேன். அண்ணே வேண்டான்னு சொல்றேன்ல. அம்மா, உங்களுக்கு அம்மா போட்டிருக்கிறது தெரிஞ்சா துர்கா மனசு கஷ்டப்படும்னு நினைக்கிறீங்களா? ஆமா அண்ணே, அது மட்டும் இல்லாம துர்காக்கு அங்க நிறைய வேலை இருக்கும். அம்மா, 1 நாள் 2 நாள்லாம் சமாளிச்சிடலாம். அம்மா, 9 நாள் எப்படிமா சமாளிக்க முடியும்? இங்க பாருங்க, ஜெமினையா வீட்டுல வேலைக்கு ஆள் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. இருங்க, நான் போன் பண்ணி உடனே வர சொல்றேன். அண்ணே நான் வேண்டான்னு சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டீங்களா? கௌரிமா, ஏன் திரும்ப திரும்ப வேணான்னு சொல்ற? துர்கா அம்மா, ஏன்னு கேட்டியே, இதுக்குதான். துர்காவுக்கா தெரிஞ்சு கூப்பிடட்டும் தான் உங்களை ஃபோன் பண்ண வேண்டான்னு சொன்னேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசுங்க. துர்காமா, சின்ரசன போனை கௌரி கிட்ட கொடுங்களேன். சொல்லு துர்கா. கௌரி, பச்சை உடம்பு அதுல வேப்பிலை அரைச்சு தடவணும், புரிஞ்சுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியல துர்கா. புரியலையா? இல்ல மறைக்கிறியா? உன் குரல்ல ஒரு சுணக்கம் தெரியுதே. இப்பதான் தூங்கி எழுந்த, அதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. அப்போ சரி, உன் மேல ஆத்தா தான் வந்து இறங்கியிருக்கா. துர்கா, சின்ராஸ் அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணாதன்னு சொன்னேன். பண்ணியே தீருவேன்னு அடம் பிடிச்சாரு. நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா அது சின்ராஸுக்கு தெரியாதுல்ல. அதுக்குள்ள இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருவேன்னு அதுக்கு புரிய வைக்கதான் ஃபோன் பண்ணாதன்னு பிடிவாதமா சொன்னேன். சரி, நாங்க வரேன். வேண்டாம் துர்கா, நீ அங்கேயே இரு, நான் பாத்துக்கிறேன். நாங்க வரணும்னு நினைக்கிறியா இல்லையா? உன்னை வரக்கூடாதுன்னு நான் எப்படி நினைப்பேன்? ஆனா நீ வந்தா உனக்கு தான் சிரமம் துர்கா. அப்போ நான் வரணும்னு ஆசைப்பட்டுட்ட. நீ ஆசைப்பட்டுட்டா நான் எப்படி வராம இருக்க முடியும்? வீட்டு வாசல்லயே வந்து நிப்பேன். எப்படி இருந்தாலும் நீ வரதுக்கு பொழுதாயிடுமே. வர சொல்லுங்கம்மா. எதுக்கு பொழுதாகுது? நீ கண்ணை மூடி 1 2 3ன்னு 10 என்ன, அதுக்குள்ள நாங்க இருப்பேன். 10 துர்காம்மா, 10 இங்க வந்துருவீங்களா? போன்ல அம்மா போட்டிருக்குன்னு விசாரிச்சுங்க. சரி, அது எப்படி வீட்டுக்கு வர முடியும்? அதுவும் 10
கௌரி என்ன ஆரம்பிச்சிட்டியா? கௌரிமா, துர்கா தான் சொல்லுதுல்ல, காசா பணமா? சரி, எண்ணிதான் பாருங்களேன். ஒருவேளை போன்ல சொல்ற மாதிரி நேர்ல வந்து நிக்க போறாங்களோ என்னமோ. கண்ணு மூடி என்ன? அட சரி துர்கா. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 9 10 10. மா, துர்காமா, வந்துட்டேன் பாத்தியா? இப்போ நம்புறியா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நான் நம்பிட்டேன். சிந்திராசனன் தான் நம்பல. என்ன கௌரி, பெரியம்மா போட்டிருக்குன்னு பயந்துட்டியா? அம்மா என் கூட இருக்கா, நான் எதுக்கு பயப்பட போறேன்? அதோட நீயும் வந்துட்ட, அப்புறம் எனக்கு என்ன பயம்? என்ன சின்ராசன இப்படி பாக்குற? இல்லம்மா, நீங்க போன் பண்ணதெல்லாம் சரி, கௌரிய என்ன சொல்லிட்டு எண்ணி முடிக்கிறப்ப சரியா வாசல்ல வந்து எப்படி நின்னீங்க? வேற எப்படி? ஊருக்குள்ள வீதியில நடந்து வரும்போது நான் போன் பண்ணேன். வர முடியாதா என்ன? அது சரிம்மா, கையில தீர்த்த சொம்பு வேப்பிலையோட வந்திருக்கீங்க. அம்மா போட்டிருக்கிறது எங்களுக்கே இப்பதான் தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சு நீங்க எப்படி கிளம்பி வந்தீங்க? சின்ராசன, இப்ப நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்ல மாரியத்த கோவில்ல இருந்து வாங்கிட்டு வந்த திருநீரை கௌரிக்கு வச்சு விடட்டுமா? இல்லம்மா, நீங்க முதல்ல கௌரி அம்மாவை கவனிங்க. என் கேள்விக்கெல்லாம் நீங்க அப்புறம் பதில் சொல்லிக்கலாம். இங்க பாருங்க, வீட்டை சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணி தெளிக்கணும். கௌரி அப்பாவோட வேஷ்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. அதுலதான் கௌரிய படுக்க வைக்கணும். சரிம்மா, போங்க. இதோ வரேன். என்ன கௌரி, வரப்பவே மாரியத்த கோவில்ல தீர்த்தம் வாங்கிட்டு வந்த. என்னாச்சு கௌரி? ஒண்ணும் இல்ல. இல்லையே, கண்ணு கலங்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, பாரா கௌரி பாப்பா கண்ணுல தண்ணி. கௌரி, ஊருக்கே காவல்காரி, நீ போய் அழலாமா? எனக்கு நீதான் காவல் தெய்வமே. அப்ப சரி, பொழுதுக்குள்ள செய்யறத செஞ்சு
ஆத்தாவை இறக்கிடலாம். என்னது? 1000 கண்ணுடையா கௌரி உடம்புல ஒரே நாள்ல இறங்கிடுவா. என்னது ஒரு நாள்லையா அப்படின்னு சின்ராசன்ன கேக்கும். ஆ, என்ன சின்ராசன, நம்பிக்கை இல்லையா? அது எப்படிம்மா பெரியம்மா இன்னைக்கு பொழுதுக்குள்ள உடம்புல இருக்க முத்தெல்லாம் உதிர்ந்து போயிடும் சொல்ற? கௌரி உடம்புல இருக்கிற ஆத்தா கோவத்துல வரல, ஆ, பாசத்துல வந்தவ. ஆ, ஒரு நாள்ல இறங்கிடும். ஆ, ம். ஆ. அம்மா, பொழுது சாயும் போது கௌரி உடம்புல இருந்து நீ இறங்கிடுவேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இறங்காம விட்டுறாதாத்தா.